யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். ஏன்னா அந்த நைட் டைம்ல உட்காரமா இருப்பேன். வரும் நீங்க கேம் பிளே பாத்துட்டு ஃபயர் ஓடலாம் விடலாம். ஃபயர் அப்போதைக்கு ஓடலாம் விடலாம். ஓகேவா? நீங்க அண்ணா கேம் பிளே பாத்துட்டு ஃபயர் ஓடலாம் ப்ரோ. உங்க கேம் பிளே சும்மாவே ஃபயரா தான் ப்ரோ இருக்கு. ஏன் ப்ரோ ஃபயரோட சொல்றீங்க? அது ஃபயரா இருக்குன்னு தெரியும் ப்ரோ. ஆன்லைன் வாங்க சூர்யா. ஓகே காய்ஸ், வண்டியை மட்டும் பாருங்க. மூக்குல வந்து 300 கிலோவுக்கு எதாவது மூக்கு உடஞ்சு கீழே விழுகும். டாம் டீம் கதறுவாங்களா? கதறதுன்னா என்னன்னு இப்ப காட்டுறேன் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. ஓகே சரி காய்ஸ் பாருங்க. ஓகேவா? டாம்பர டீம் விளையாட சொல்லுங்க. சரி சொல்லா குட்டி பூக்கோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. வயசா மூத்தவரா போயிட்டீங்க. குட்டியை பூக்கோ ஆர்ஜிஸ்ட் எல்லாம் எங்களுக்கே தெரியாம எல்லாம் பிறந்திருக்காங்க. எப்படி ப்ரோ எங்களுக்கே தெரியாம வந்தீங்க? குட்டி பூக்கோ குட்டி ஆர்ஜிஸ்ட் எல்லாம் டாம் டீம் வருவாங்களா? செத்துட்டான் ப்ரோ டாமே. ஏய் வந்துட்டாரு. 1v4 ஆட போறாரு. யாருமே இல்ல, நான் தான். சரி இருங்க ப்ரோ. இல்ல இல்ல இவருதான். என்னதுடா வில்லனா? அதுல வேற நான் அப்படியே இன்வைட் பண்ணுங்க, நான் ஸ்பெட்டுக்கு வரேன். வா வா வா. செட்டுக்கு வரையா? இல்ல அது உல்ஃபேல வரானாமா? நான் சீட் போடுறான். அது என்னடா உல்ஃப் மிட்நைட் கார்டு? எப்படிடா உல்ஃப் இந்த மாதிரி ஒரு கேம் பிளே கொடுத்து எப்படிடா வெக்கமே இல்லாம வர்ற? ஆனா 0 கேல்ல குயின்ஸிலே பரவாயில்ல ப்ரோ. என்ன மானம் கேட்டா இந்த கேம் பிளே கொடுத்து தூக்கி இங்க வரான். அவன் வெக்க போடுங்க ப்ரோ அப்படின்னா மானம் கேட்டான். ப்ரோ அதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப பாருங்க ஹரிபுரம் அடிக்கிறது மட்டும். அவ்வளவுதான். ஹரிபுரம் நீங்க அங்க போங்க, நான் கமெண்ட்ரி ஸ்டார்ட் பாரு. கேம் பிளே பாரு. ஓகே கேம் பிளே பாருங்க. கம் ஆன் லெட்ஸ் கோ. ஃபயர் ஃபயர் விட வேணாம். ஃபயர் விட வேணாம் தயவு செஞ்சு. பை பை. வர கேம் வில்லண்ணே ஹரியண்ணா சார் வரைக்கும் ஹரியண்ணனே காட்டு முதல்ல. அதுக்கு அவசரம் மீதி இருக்கவங்கள காட்டு. இல்லன்னா கேக்குதா? நீங்க ரெஸ்ட் எடுங்க தண்ணி குடிச்சிட்டு. நம்ம மிட்நைட் கார்டு நைட் டைம் வேலைய ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஐயோ அப்பா சர்வீஸே. ஆரி இப்ப பாரு. கண்ணடிக்க தெரியாத மண்ணு முடிச்சு விட போறான்டா. மறந்துட்டாரு गाइस. வெஸ்ட் லெவல் 3 ஆட்டி எம்ஐட் முடிச்சிட்டான். அவ்வளவுதான். ஹரிப்ரோ நிக்க என்னடா பண்ணாரு? என்ன பண்றடா? அவருக்கு தெரியாது. மூவ்மென்ட் ப்ரோ, மூவ்மென்ட் பாத்துங்க. அவ்வளவுதான். செவுத்து அங்க பாருங்க. அவ்வளவுதான். பேனல் யூசர் பாத்துங்க. பேனல் யூசர் பாத்துங்க. செவுத்துல இருந்தா 10 பேர் அங்க டவுன் ஆகறாங்க. ஆட்டி 1 2 3 அவ்வளவுதான். என்னடா ஹேக் வேலை செய்யலடா. அறிவோட ஹேக் வேலை செய்யல. அவ்வளவுதான் ப்ரோ இருக்கிறதே 4 பேர் தான். இவரு மட்டும் 10 கில் அடிக்கிறாரு ப்ரோ ஆப்போசிட்ல. அவ்வளவுதான். வெறித்தனம் வெறித்தனம். இப்ப பாருங்க ஃளையிங் ஹேக். இப்ப ஃளையிங் ஹேக் போட போறாரு. அவ்வளவுதான். ப்ரோ ஜோனாக் ப்ரோ அன்லிமிட்டட் ஹெச்பி. அவன் பண்றத மட்டும் பாருடா. அவன் என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு. அவன் வந்துட்டு என்னடா 1v4 பண்ணடா. 1v4 கார்டு பாத்திருக்கியா? 1v4 கார்டு அது அரிதான், வேற யாரும் இல்ல. இப்ப பாரு, இப்ப பாரு. அவ்வளவுதான் பாருடா. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அக்காரு முடிச்சு விட்டான்டா. டேய் முடிச்சு விட்டான்டா. அவ்வளவுதான். ப்ரோ ஹரியண்ணா திரும்ப படுத்து காட்டுவாரா ப்ரோ? இல்ல ப்ரோ மண்டி ஓட்டுனா காட்டுவாரு. மண்ட டமால்னு விழுவும், மண்டி போட்டுவாரு கீழே. பார்க்கத்தானே போறீங்க காளியோட ஆட்டத்தை. என்ன இருக்கு? பார்க்கத்தானே போறீங்க காளியோட ஆட்டத்தை. இவரை வச்சு மத்தவங்க ஆடுவாங்க ப்ரோ. அங்க பாருங்க யோகேஷ் மட்டும் தான் டேமேஜ். மீதி எல்லாரும் 0 டேமேஜ். 946 டேமேஜ் கொடுத்து வச்சிருக்கேன். மீதி எல்லாரும் 0 டேமேஜ். வெயிட் அண்ட் see guys. சாரி ப்ரோவே என்கேஜ் இல்லன்னா நாங்க இருக்கோம். அவ்வளவுதான். மறுபடியும் காத்துல சுட ஆரம்பிச்சாங்க. எப்படி ப்ரோ இவரால மட்டும் முடியுது ப்ரோ? அதோட ஸ்பீட் ஆக்கும்.
ப்ரோ இதெல்லாம் நிறைய கூட்டம் கேமஸ் டிப்ஸ் ப்ரோ பாத்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ கிரானைட் கேரக்டர்லாம் வச்சிட்டு வந்திருக்காங்க. கிரானைட் கேரக்டர் யூஸ் பண்ண தெரியுமா ப்ரோ? அவர் போன மேட்சே கிரானைட் 10 கிரானைட் போட்டுருப்பாரு, உங்க பாத்திருப்பீங்க ப்ரோ. நிறைய கூட்டம் கேமஸ்க்கு தெரியாது ப்ரோ கிரானைட் அவைக்கன் பண்ணாதான் கிரானைட் போகும்னு. அவ்வளவுதான். கிரெட்டஸ் டவுன் ஆயிட்டான். கிரெட்டஸ் டவுன் ஆன அப்புறம் பாரு செவுத்துலே சுடுறான ஒரு புல்லட். அவ்வளவுதான். ஒரு புல்லட் மேல படுமா? போடு வால் என்ன 1 கிலோமீட்டர் எங்க போடுறாப்ல? ஹேக் யூஸ் ஆகுதா இல்லையா ப்ரோ? என்ன கதைனே தெரியல ப்ரோ. இந்த ஹேக் வேணும். இந்த ஹேக் வாங்கி கொடுத்தது யாரு? அவரே கிரியேட் பண்ண ஹேக் ப்ரோ இது. ப்ரோ எனக்கு இந்த ஹேக் வேணும் ப்ரோ. எனக்கு இந்த ஹேக் வேணும். அப்ப அங்க காட்டான் தனியா ஒரு கேம் அங்க பாரு ப்ரோ என்ன பண்றாரு. அவ்வளவுதான் ப்ரோ. ஒண்டா படிச்சாரு ப்ரோ. ஒண்டா ப்ரோ. ஓபி ஒண்டா ப்ரோ. ஹேக் வேலை செய்து ப்ரோ. அப்ப அண்ணா ஐயோ திரும்ப ப்ரோ பை ஒன் செய்த வினை ஆர்டிஸ்ட் ப்ரோ கேக்குதா? பை ஒன் சொல்லு பை ஒன் கெட் ஒன் போடு. அவ்வளவுதான். கிரானைட் எங்கேயோ போகுது. எனிமி லெஃப்ட்ல இருக்கான், ரைட்ல போடுறாரு ஓபி. ப்ரோ தன்னத்தானே கிரானைட் கிங்னு சொல்லிக்குவாரு ப்ரோ. அவரு தெரியுமா ப்ரோ? தெரியும் ப்ரோ. ஆடிட்டு இருக்காருங்க பாரு. ஆண்டனாக்கு ஒர்க் ஆகலடா. ஆண்டனாக்கு ஒர்க் ஆகல. அவ்வளவுதான். நீ வெயிட் பண்ணி மட்டும் பாரு. இப்ப வெயிட் பண்ணி மட்டும் பாரு எப்படி அட்டிப்பான் மட்டும் பாரு. டாம்பர் வந்து அவ்வளவுதான். போடு. சோலி முடிஞ்சு போச்சு. எமோட் கன்ஃபார்ம் முடிச்சு விட்டானா. போடு. அவ்வளவுதான். ஐயோ गाइस என்ன நடக்குனே சத்தியமா புரியல. இல்ல ப்ரோ ஹரி ப்ரோ கூட பரவாயில்ல. அவர் கூட பிளைண்ட் கேமிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன ப்ரோ பண்றாரு? அவர் தண்ணி கேன் போட வந்திருக்காரு ப்ரோ. ஏய் அவன் சோலோசஸ் கூட தண்ணி கேன் போட்டான் பத்தல. ஏய் 0 டேமேஜ் நான் இங்க பாருங்க 2 ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அன்னத்துக்கு சொல்றதுக்கு இல்ல गाइस. ஸ்னைப்பர் பிளேயரும் வாரு கேட்டா இங்க பாருங்க என்ன பண்றாரு. ஏய் பிளைண்ட் ஐயே டபுள் ஸ்னைப்பர் போடு. அவ்வளவுதான். ஹேக் இப்போ ஒர்க் ஆகும் गाइस. இப்போ பாருங்க ஹேக் எப்படி ஒர்க் ஆகும் மட்டும். உட்பேக்கர் அடி விடல. ஒழுங்கா அடிக்க தெரியாதவருக்கு எதுக்கு ப்ரோ டபுள் ஸ்னைப்பர்? நீங்க இப்போ பாருங்க. இப்போ வெயிட் அண்ட் see गाइस. வெயிட் அண்ட் see. ஹேக் நீங்களே இப்போ பாருங்க. அவ்வளவுதான். இல்ல ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். ஒரு அடி படைக்கணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் இல்ல. சோலி முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஸ்னைப்பர் பிளேயரை பாரு. எப்பா இந்த ஸ்னைப்பர் பிளேயர் சை. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சேலஞ்சா ஹரி ப்ரோ அடிக்கிற ஒவ்வொரு 150க்கும் 100 டைமண்ட் தரேன். அப்படியா? அவ்வளவுதான். அப்ப வந்து என் அக்கௌண்ட்ல வந்துட்டு நான் தான் மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க गाइस. இப்ப பாருங்க. அவ்வளவுதான். சோனி அது எனிமி அது. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. முடிஞ்சு போச்சு. சோலி முடிஞ்சு போச்சு. ரீலோட் பண்ணாக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சோலி முடிஞ்சு போச்சு. தேவுடா ஒண்ணும் இல்ல. தேவுடா ஏழு மேல தேவுடா. அவ்வளவுதான். போடு. சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்ல. சிம்பிளி வேஸ்டட். ஒண்ணும் இல்ல ப்ரோ. நரிக்கூட்டம் கேமர்ஸ்க்கு விஎம்எஸ்எஸ் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. அவர் மூஞ்சி காமிக்கிறதுக்காக காமிப்பாருன்னு பாக்குறேன். அவர் உடனே காமிச்சிட்டு ஓடுறாரு ப்ரோ. என்ன ப்ரோ பண்றாரு? ஒண்ணும் இல்ல. வெயிட் அண்ட் see. அவ்வளவுதான். மறுபடியும் உட்பேக்கர் டெசர்ட்டிகள். அவ்வளவுதான். MP40 மறுபடியும் முதல்ல இருந்து. ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. பிளைண்ட் மாமா என்ன 0ல இருக்கிறாரு. ரைட் ப்ரோ. பிளைண்ட் ப்ரோ யாராச்சும் இது மேட்ச்னு சொல்லி கொடுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லிட்டோம் ப்ரோ. கேட்க மாட்டறாரு ப்ரோ. பொன்னி செட்டரா இருக்கு. டீம் கேமிங் அறிவி. அவ்வளவுதான். गाइस ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் சீரியஸான கேம் பிளே இருக்கும். யாரும் பயப்பட வேணாம். ஓகே யாருது? ஹரி ப்ரோ தான். அத வெயிட் அண்ட் see. ஒண்ணும் இல்ல. வெயிட் அண்ட் see. சேலஞ்சலாம் சொன்னேன். இப்போ பாருங்க சேலஞ்ச். ஆனா அவ்வளவுதான். பூக்கோ பிளைண்ட் ப்ரோ முடிஞ்சு போச்சு. எப்படி ப்ரோ உங்க ஹரி ப்ரோ டீம்ல பிளைண்ட் ப்ரோ மட்டும் இவ்ளோ டேமேஜ் குடுக்குறாரு தெரியல ப்ரோ. அவ்வளவுதான். முடிச்சு விட்டாங்க गाइस. அவ்வளவுதான். வெயிட் அண்ட் see. டாம் ப்ரோ ஐயோ ஒன் சைடு கேமா போயிட்டு இருக்கு. டாம் ப்ரோ டாமினேஷன்னா எங்க அவ்வளவுதான். விரித்தனம். தப்பா சொல்றாரு ப்ரோ. இப்ப பாரு முடிப்பான். 1v3 இப்ப அட்டிக்கு ரெடியா இருக்காரு. அவ்வளவுதான். கிரானைட் இப்ப எப்படி மட்டும் போடுவாரு பாருங்க. கிரானைட் கரெக்டா. அவ்வளவுதான் போட்டாரா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோலி முடிஞ்சது.
கோலி முடிஞ்சு சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லை guys. இப்போ பாருங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சிம்பிளி. ப்ரோ இந்த டீம்ல ஏன் ப்ரோ 3v4 ஆடிட்டு இருக்காங்க? பிளைண்ட் ப்ரோக்கு நெட் கிடைக்கல ப்ரோ ஒழுங்கா, அதனால தான் 3v4 ஆடுறாங்க. 0 டேமேஜ் அதுலயே தெரிய வேணாம். மனுஷன் வந்து ரொம்ப நொந்து போயிருக்காரு, சொல்ல ஒன்றும் இல்லை. இப்ப கரெக்டா ஸ்ப்ரோ தான் ஆடுறாரு. யோகேஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆடிட்டு இருந்தாரு போன மேட்ச்லாம். கரெக்டா ஸ்ப்ரோ தான். அவன் ஸ்னைப்பர்ல அடிப்பான்டா, யாராவது ஒருத்தர் டக்குன்னு ரஷ் பண்ணணும். அதுக்கு அங்க யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டாங்களே. இப்போ கோஆபரேட் பண்ணுவாங்க, வெயிட் அண்ட் சி. வால்க்குள்ள ஹேக் யூஸ் ஆகுதுக்கு இப்போ எப்படி போக மட்டும் பாருங்க. ஏன்னா பைசன் அவ்வளவுதான் ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாரு. இப்போ பிச்சு உதற போறாரு நீங்க நினைப்பீங்க, ஆனா அவரை பிச்சு உதறிடுவாங்க. அதான் உண்மை. சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், ரொம்ப நேரம். அவ்வளவுதான். கேரக்டர் தெளிவான கேரக்டர். யார் ஆப்போசிட்ல இப்போ பாருங்க. அவ்வளவுதான். போடு பாம் இங்க இருந்து எப்படி வருது பாரு, பவுன்ஸ் ஓபி. இப்போ பாரு, இப்போ அவ்வளவுதான். ஒன் டாப். அப்பா ஹேக் யூஸ் ஆகுது. என்ன ஃபுல்லா யூஸ் ஆகுது. அவ்வளவுதான். பணக்கு பாரு ஓபி. எப்படி அவருக்கு ஒரே போட்டு வெயிட் அண்ட் சி. அண்ணா போறாரு, மெடிக்கெட் போடுறத பார்த்து போறாரு. ட்ரீக்கிண்டு இல்ல, எனக்கு எதிரிய வெளியே இல்லடா, நானே தான். வேற ஒண்ணுமே இல்லை. தான் கவுட்டைக்குள்ள தன்னைத்தானே பாம்பு போட்டு கொள்ளுது யாருன்னு பார்த்தா ஹரி. அவ்வளோதான். கொஸ்டினுக்கு மார்க்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் தான் இப்போ அட்டி வெப்பம் மட்டும் பாரு. ஹாய். ஹேக் எப்படி யூஸ் ஆகும் பாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹேக் யூஸ் ஆகுண்டுக்கு சி கருமடா, என்னடா ஹேக் அப்படின்னு நினைப்பான். ஓடியே போச்சு ஹேக். கைஸ் பாக்குறவங்கலாம் அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க. இப்போ ஆஹா பிளைண்ட் மாமா அடிச்சாரா. கடைசியா பிளைண்ட் ப்ரோ மேடிட் ப்ரோ 300 டேமேஜ் கொடுத்துறாரு. அதான் ப்ரோ பெருமையா இருக்கு ப்ரோ. பிளைண்ட் மாமா அடிக்கிறாரா. அவ்வளவுதான். எப்படி பவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. சரியா? ஓடுற செவுத்துல காட்டார் வெள்ளம். 1v1 கமான் கைஸ். ஓட்டா ஆப்போசிட்ல அடிப்பானா இல்லையா? ஓட்டாவா இல்ல வந்து நரிக்கூட்டம் கேமர்ஸா? அவ்வளவு டாப்பர்ல ஒன்னு போட்டா மாதிரி ஒரு அடி போடு. நீங்க ஒண்ணுமே இல்ல, சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்ல. சத்தியமா சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்ல. பிளைண்ட் ப்ரோ கூட 2 கில் எடுத்தாரு 0 டேமேஜ்ல இருந்து. இவர் எதுக்கு ப்ரோ ஆறாரு ப்ரோ? நீங்க தான் ப்ரோ கேட்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி நீங்க தான் கேட்கணும். அவ்வளவுதான், சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். வெயிட் அண்ட் சீ. ப்ரோ அது ஓட்ட 1v4 னா 1v4 ஆமா. ஏஸ் அடிச்சிருக்கான் போன டைம். ஏஸ் அடிக்கிட்டான் ப்ரோ. அது ஓட்டா இல்ல ப்ரோ, ஏலியன். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, அங்க எம்பூரவனே இவரு கண்ண மாத்தி பாக்குறாரு. ஆனா எதுலயுமே ஆட முடியல. ஏன் ப்ரோ? ப்ரோ அது ஹேக் ஓவர். அவ்வளவுதான். போடு. பால் வந்துட்டு தான் கவுட்டை கீழே போடணும். ஆனா அவன் என்ன எனிமி கவுட்டை கீழே போடுறாப்ல. இல்ல எந்த கண்ணுக்கு எந்த ஹேக்னு மறந்துட்டாரு. அதான் எல்லா ஹேக் பாரு. ஆனா ஓபி 135 செம ஹேக் வந்து ஒழுங்கா இதா உண்டுக்கு. ஆனா பால் வந்து பால் இல்ல. ஹிட்லர் தெளிவா கேரக்டர் வச்சுட்டு வந்திருக்கான். அடியே விழுகாது. போடு. ஹிட்லர் வெறும் டெசர்ட் மட்டும் தான் எடுத்தாடுறான். அட்டா போச்சு. மண்டே பிச்சு விட்டாங்க. யாரா வந்து ரிவே பண்ணுங்க கேக்குற வாய்ப்பு இல்லையோ. சோழி முடிஞ்சு போச்சா? அவன் யோகேஷே போடுவாங்க உங்களுக்கு. இல்ல நடந்தே பார்த்தல முடிஞ்சு போச்சு. சோழி முடிச்சு விட்டாங்கப்பா. சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல. 0க்கு 6 போயிருமா? 0க்கு 6 போயிருச்சுடா டேய். போயிருமா? இந்த ஒரு ரவுண்ட் தான், சிங்கிள் ரவுண்ட்ல டேக் ஓவர் பண்ணுவாங்களா? என்ன ஸ்கூல்ல படிச்சா டேய்? ப்ரோ ஸ்கூல்ல ப்ரோ. அண்ணா கேரி தனக்கு தான் கவுட்டை கீழே குளோல் போடுவாங்க. ஆனா எனிமி கவுட்டை கீழே குளோட்ட மொத ஒரு ஹேக்கர்னா வந்து என்கேஜ் ஹரி தான். ஹரியன் எல்லாத்துலயும் வித்தியாசமானவரு. பால் போட்டு தான் கவுட்டை கீழே போடியாண்டா. மோசமான ஆளு பார்த்தல. அப்படி இல்ல அது அப்படி இல்ல. வேற செத்தா எனிமி சாவ கூடாது. ஓ ஓகே. நெட்வொர்க் இஷ்யூ ரீமேட்ச் ரீமேட்ச் போடுங்க. நெட்வொர்க் இஷ்யூ ரீமேட்ச் போடுங்க. வில்லனா ரீமேட்ச் நெட்வொர்க் இஷ்யூ. காது வலிக்குது வில்லனா. ரீமேட்ச் ஒரே நிமிஷம் ஹரி ப்ரோ ஒரே நிமிஷம். ஆனா ஹெட்போன் எடுத்து நல்லா காதுல காமினா. ஹெட்போன்லாம் இருக்குது. இப்ப சொல்லுங்க ஹரி ப்ரோ. என்னது கேக்கல? இப்ப சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ரீமேட்சா? யாருப்பா ரூம் கிரியேட் பண்ணது? மறுபடியும் கிரியேட் பண்ணுங்கடா டேய். யோகேஷ் தான் கிரியேட் பண்ணா. அவ்வளவுதான்.
ஓ போடு sniper. அப்பா கடைசியா அப்பா ஹரியனை எப்பா மேடி. ஒரு ஒரு வழி கிலோ அடிச்சிட்டாரு அடிச்சாரு. ஒரு வழி அடிச்சிட்டாரு ஹேக் இப்பதான் யூஸ் ஆகுது ஹேக் இப்பதான் யூஸ் ஆகுது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் எனி யூஸ் ஆகுது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அடிப்பாங்களா 1v7 அடிப்பாங்களா யார் நெட்வொர்க் இஷ்யூ சொன்னா எப்படி ப்ரோ ஆடுறாரு ப்ரோ அவருக்கு நீங்க எல்லாரும் காதை காமிக்க அவ்வளவுதான். நினைச்சிட்டாரு ப்ரோ வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ ஹேக் இப்பதான் ஒர்க் ஆகுது கைஸ் வேற ஒன்றும் இல்லை guys come back ready ப்ரோ இப்போதான் நெட்வொர்க் இஷ்யூ போய் சொன்னாரு அதுக்குள்ள come back rematch இருக்கு இந்த மேட்ச் தோத்துறா rematch come back waste ஆயிரும் rematch இந்த மேட்ச் தோத்துறோம் அவ்வளவுதான் இங்க பாருங்க இப்படி ஒரு போடு அப்படி ஒரு போடு அவ்வளோதான் இப்போ பாரு ஹேக் எப்படி மட்டும் ஒர்க் ஆகணும் பாரு ஹேக் வந்து அவ்வளோதான் மட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்க guys, இப்போ பாருங்க எப்படி என்ன பண்ண போறாரு வெயிட் அண்ட் சி சைலண்ட் மோடு எல்லாம் என்ன பண்ண போறான்னு பாருங்க இப்போ பாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் போடு அவன் யோகேஷ் அங்க ஸ்னைப்பர் அடிச்சிட்டு இருக்கான் கிரானைட் கவட்டக்குள்ள விழுது guys போடு அவ்வளவுதான் என்ன பிளைண்ட் ப்ரோ கவட்ட டீம்மேட்டோட கவட்டக்குள்ள குண்டு போடுவது எப்படி அவ்வளோதான் அங்கே வேறு அழுத்து ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எப்பா முடிச்சுட்டாருப்பான் எப்பா ஒர்க் ஆகுது ஹேக் ஒர்க் ஆகுது போடு அடிக்கிறாரு என்ன நடக்குது நைஸ் கை ஹேக் இப்போ தான் ஒர்க் ஆகுது பிளைண்ட் ப்ரோக்கும் ஹரிக்கு இப்போ தான் ஹேக் ஒர்க் ஆகுது ஓபி வெரி நைஸ் அவ்வளோதான் இங்கே பாரு சிங்கிள் ஏடல்வியம் பிளைண்ட் மாமா போடு ஓபின் வில்லன் ப்ரோ செல்வியா ஏனே மறுபடியும் முதல்ல இருந்து ஏன் கவுண்டக்கிலே கொண்டு நொட்டுறா செல்வி யாரு அது ஏன்டா நீ புண்பட்ட மனதை வந்து மருந்து போட்டு ஆத்திரம்டா ப்ரோ ஸ்பாம் பண்ணாதீங்க ப்ரோ செல்வி யாரெல்லாம் ஸ்பாம் பண்ணாதீங்க ப்ரோ தப்பு ப்ரோ 400 பேர் ஃபுல்லா ஸ்பாம் பண்ணாதீங்க ப்ரோ அமைதியா இருக்கடா டேய் செல்வி யாருன்னே தெரியாதடா இவனா செல்விங்க பிரியாங்க ஸ்ரீதிவியாங்க அமைதியா இருங்க கைஸ் ப்ரோ செல்வி எனக்கு செல்வி பிரியா எல்லாம் யாருமே தெரியாது தயவு செய்து ஸ்பாம் பண்ணி கேட்காதீங்க அதெல்லாம் யாருன்னு அமைதியா இரு அவ்வளவுதான் ஹேக் போட்டாச்சு அவ்வளவுதான் இப்ப அடிப்பாரு அவ்வளவுதான் இப்போ வெறித்தனமா போயிட்டு இருக்குது அவ்வளவுதான் இப்ப பாருங்க அடி ஹேக் எப்படி மட்டும் ஒர்க் ஆகுது பாருங்க எனிமிட்ட அடி வேணா வெயிட் மெடிக்கெட் போட்டுட்டு இருக்க அடி கொஞ்சம் பலமாயிடுச்சு மெடிக்கெட் போட்டு வரோம் யாரும் தெரியாது गाइस கம்பேக் குடுக்குறாங்க கம்பேக் ஆனா அவர் அடிக்கல गाइस மத்த 3 பேர் தான் அடிச்சிட்டு ஹேக் வொர்க் ஆவுண்டடா அப்பப்ப ஹேக் வந்து ஜாம் ஆகுது வெயிட் அண்ட் see அவன் நெட்வொர்க் இஷ்யூ ஆகுதுடா ப்ரோ ஜாம் ஆனா பிரெட்ல நலச்சு சாப்பிட சொல்லுங்க ப்ரோ அதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன் நானு வெயிட் பண்ணி படுறா எப்படி ஆட்ட நாயகன் விருத பெற போறதே வந்து அரிதான்டா இப்ப பாரு 2ல இருக்கு டக்குன்னு 9 ஆகும் பாரு ப்ரோ இப்ப ஏன் ப்ரோ வில்லன் என்ன வந்து இப்ப காத காமிக்க சொல்றாரு ப்ரோ அவர் அப்படிதான் ப்ரோ இப்ப ஹரியன வேலைய அவர் எடுத்துக்கிட்டாரு அஜிஸ் ப்ரோ அப்படி சொல்ல கூடாது என்ன ப்ரோ வில்லன் நான் சொம்புத்துக்கு சொன்னா குண்டாவே தூக்குறாரு சொல்றா சொம்புத்துக்கு சொன்னா குண்டா தூக்குறாரு குண்டா தூக்கு சொன்னா அப்படி அண்டா தூக்குறாருன்னு சொல்றா சொல்லு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்பாங்க ஏன்னா இவன் பண்ண பாத்தீங்களா இவன் பொசிஷன் பாத்தீங்களா 12th பிளேஸ்மெண்ட் எப்பவுமே போய் உட்காந்துக்கிட்டான் பிளைண்ட் பிறகு ஜோடியா வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் எங்கேயோ தூக்கி எரியுது கிரனேட் எங்கேயோ போகுது வாடா 13 ஹவர்ஸ் அவ்வளோதான் விட்டாம ஒர்க் ஆகல முடிச்சு விட்டாங்க உட்காந்து கத்திட்டு இருப்பாரு முடிச்சு விட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ அவங்க எல்லாம் தெளிவா கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க எல்லாரும் உட்புற கேரக்டர் இவர் ஒண்ணும் தெரியாம வச்சிட்டு வந்துட்டாரு गाइस guys நீங்க பாத்திருப்பீங்க பக் ஃபுல் பக் சத்தியமா ஒன் டாப் அடிச்சாங்க சாரி சாகவே இல்லாம சாரி மன்னிச்சுக்கோங்க அவன் ஹேக் போட்டிருக்கான் நீங்க பாருங்க ஹேக் போட்டிருக்கான் நல்லா பாருங்க ஹேக் வச்சிருக்கான் ப்ரோ கேரக்டர் ஸ்கில் பத்தி தெரியாதவரா ப்ரோ அது அப்படி எல்லாம் சொல்ல கூடாது போயிட்டாரு அவர் போனதுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல திட்டு வர்றான் இவன் பாருங்க
கைஸ் யாரையும் பார்க்க நீ ரொம்ப எல்லாம் யோசிக்கண்டாம், முன்னாடி போவான் ஆனா பின்னாடி வந்துரும். எப்ப யூஸ் பண்ணு தெரியாதா ப்ரோ அவருக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. சும்மாவே டச்சியா கேரக்டர் போட்டு பாரு விளையாடு. மெடிக்கெட் போட்டிருக்கான தேடி போறான, தேடி போய் அடிதான் வாங்குவோம், அடிக்க போற கிடையாது. அவ்வளவுதான். வெயிட் போட்டு ஓபி கிரானைட் வேற ஒண்ணும் இல்ல. எனிமே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் அந்த ஒரு இவரு போட்ட கிரானைட்ட கூட ஒத்துக்கலாம் ப்ரோ. போட சேர்த்து அவ்வளவுதான், செத்த பாம்பு அடிக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மாமா சூ. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சது. அங்க பாருங்க பிளைண்ட் ப்ரோ 9 கிலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு गाइस. ப்ரோ புரியுதா இல்லையா? அப்படியே பொறுமையா ரிவெஞ்ச் வராங்க பாத்தீங்களா இல்லையா? ஏய் அங்க பாருடா டேய், அங்க பாரு. பொறுமையா ஓபி சாட் गाइस, ஓபி சாட் ப்ரோ. எவர் ப்ரோ அப்பலாம் சொல்லாதீங்க ப்ரோ. 2 கிலோ தான் ப்ரோ அடிச்சிருக்காரு. அதுக்கு நான் ஒரு இல்லனா ஜெயிக்கும்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. ஏய் ப்ரோ டேமேஜ் பாறா, 2 கிலுக்குற ஹிட் அடிக்குதுடா. பட் என்ன டவுன் ஆ வந்துக்கறாங்க. நாக்கானவன பூரா ஹெட் அடிச்சா டேமேஜ் யாரத்தான் செய்ய பண்ண மாதிரி. பவரா வரிடா பாறா. என்ன இங்க பாரு வில்லண்ணா, நான் கனெக்ட் சொல்றேன் பாரு. யூஎஸும் பாயிண்ட் ப்ரோ டவுன் வைக்கறாங்க. 20 கில்லுக்கு டவுன் வச்சாங்க. அந்த 20 பேத்துக்கு ஹெட்ஷாட் அடிச்சாரு 200 அதனால 2000 டேமேஜ் வந்துச்சு. போச்சா? போச்சு. இவரு டச்சியா கேரக்டர் எதுக்கு போறறனே தெரிய மாட்டேங்குது. அவர் வாட்டுக்கு போட்டு ஓடுறாரு. பாருடா அந்த மேட்சை முடிச்சு விட போறதே அறியாதா இருக்கும். 1v4 கார்ட பாத்திருக்கே இல்லையா? இப்போ வந்து எப்படி அவ்வளவுதான். அதான் வில்லண்ணா கரெக்டா சொன்னானா இல்ல ஸ்லாங் தப்பு. இந்த மேட்ச் முடியறதே அவர்னாலயா தான் இருக்கும் பாரு. பாரு பாம் இப்ப போகும் பாரு, எப்படி டவுன் ஆன் மட்டும் பாரு. அவன்தான் வீட்டுக்கு தான் கவுண்டர்ல எறியும் போது அவ்வளவுதான். गाइस என்ன பண்ணதுல யார நான் சொல்ல அப்படி சொல்லாதடா. போனாலே தான் கவுண்டர்ல பாமா தூக்கி வீசிட்டு போனாலே. வேறு பாரு உட்காந்து இந்த கீழெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கைஸ், எக்ஸசைஸ் வார்ம் அப் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க இப்போ பாருங்க ப்ரோ கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்காரு ப்ரோ. ஆனா எப்படி ப்ரோ சாகறாரு? அதான் ப்ரோ எங்க தலைவரோட ஸ்பெஷல். கத்துக்கிட்டான் மான் கராத்தே ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். முன்ன பின்னதான் இருக்கும். அங்க பாரு பால் எங்கே கிடக்கு, பாம் எங்கே போகுதுடா. அவ்வளவுதான் போடு. அவ்வளவுதான் அட்டிய பாரு. ஹேக் ஒர்க் ஆகுதா இல்லையா? அவ்வளவுதான் ஹேக் ஒர்க் ஆகுதா இல்லையா? அதை மட்டும் பாருங்க கைஸ். டேமேஜ் தான் எல்லாத்துலயும் டேமேஜ். அப்பளதான் அடி. அப்பா அடி விழுந்துட்டுப்பா. அப்படியே பொறுமையா வராங்க கைஸ். அப்படியே கம்பேக் வராங்க கைஸ். அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஹரி ப்ரோ டாம் ப்ரோ ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாரு, டே அவமானமா போயிருந்தா ஒரு 6 மேட்ச் விட்டு கொடுத்துருங்கடா, கடைசி மேட்ச் வேணாலும் அடிச்சுக்கங்கடான்னு சொல்லிருப்பாரு. உடனே நம்ம கிட்ட வந்து நடி போட்டுருவாரு. கம்பேக் கொடுத்து தோத்துட்டேன் கைஸ் அப்படி நடி போட்டுருவாரு. அந்த சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் டாம் ப்ரோட்ட போய் கலரிட்டு இருந்திருப்பாரு, டே 6 மேட்ச் விட்டுருங்கடா தங்கங்களா, அப்புறம் அடிச்சுக்கங்கடா தங்கங்களான்னு இருந்திருப்பாரு. லைவா இருந்தா கூட காரணம் சொல்ல, ஆஃப்லைன்ல வேற ஆரண்டா தங்கங்களான்னு இருப்பாரு. அம்மா காத்துல இருந்து பிளட் வருதான். குட்டி பக்கம் சொல்ற காத்துல இருந்து பிளட் வருதான்டா. காத்துல இருந்து பிளட் வந்தா எடுத்து சாத்துல தொலை வைக்கிறா டேய். அவ்வளவுதான் எட்டி பார்த்தாரு. ஹேக் ஒர்க் அவுண்ட்னா பாம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான் இப்ப பாருங்க எரியறது. அவ்வளவுதான் போட்டு ஒரு ரீபவுண்ட் எங்க ஒர்க் அவுண்டுக்கு. அவ்வளவுதான் ப்ரோ. கிரானைட் கேரக்டர் எதுக்கு ப்ரோ வச்சிட்டாரு ப்ரோ? அது அவருக்கே தெரியாது ப்ரோ. இது வரைக்கும் ஒரு கிரானைட்ல கூட டேமேஜ் விழல ப்ரோ. பாரு நீ டெசர்ட்டிகள்ல இப்ப அட்டி மட்டும் பாரு. எப்படி தெரியுமா யாருக்கு இவருக்கா? ஆஜி சுரே எப்படி தெரியுமா? ஹரி ப்ரோ பார்த்து கேட்கணும். அம்முக்கு கிரானைட் கேரக்டர் வச்சது உனக்கு அதை அவைக்கன் பண்ணணும்னு தெரியலையே. பாரு வாழெல்லாம் போட்டு நொறுக்குறாப்ல. ஆனா எனிமி நொறுக்குறாரு. அவர்கிட்ட போய் அவாக்கனிங் வச்சுக்கோ அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் ப்ரோ வால் இது கிரானைட் புரியும். நிறைய கிரானைட் அது அவருக்கு தெரியாதுல்ல, உனக்கு மட்டும் தானே தெரியும். பாரு வெயிட் அண்ட் சீ. இனிமே இல்லாத இடத்துல பாலாத்துறாப்பா. ஆளே இல்லாத இடத்துல பாலாத்துறாரு. என்ன கதை? அவ்வளவுதான் இவனுக்கு நெட் முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரியா இல்ல அவங்க 3 பேர் ஓடியான்ட்டு இருக்காங்க. இவரு கூட நேரா போய் வாங்க வருவாரு.
இல்ல நெட் முடிஞ்சு போச்சுடா டேய் வெளிய போயிட்டு வாடா பக்காது அவ்வளவுதான். இங்க பாரு அடுத்த பாம்பை பாரு. ஒண்ணுமே இல்ல. இது என்ன கேம் இங்க பிளைண்ட் மாமா வேற பாம்பு கொடுக்குறாரு. பிளைண்ட் மாமா வேற பாம்பு கொடுக்குறாரு. இத்தனைக்கும் குடுத்து என்ன பண்றது அங்க பாரு அவ்வளவுதான் போடு. வாய்ப்பே இல்ல. நோ சான்ஸ். அவ்வளவுதான் போடு. சோனுக்குள்ள ஓடியாச்சான் போடு. அவ்வளவுதான். ஜெயிச்சிருவாங்க இப்ப அந்த சைடு கோன் இல்ல ஸ்னைப்பர் இன்சைடு வந்துட்டாரு. ஸ்னைப்பர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் நான் ஹேக் ஒர்க் ஆகல. எதுவுமே இல்ல. டாம்பிரோட்ட போய் கால்ல விழுந்திருப்பாரு. 6 மேட்ச் விட்டுருங்கடா. 7வது மேட்ச் நானே பிளைண்ட் மாமா அடிக்கிறாரு. போடு. முடிச்சு விட்டாங்க. போச்சு. சோலி முடிஞ்சு போச்சு. மொத்தமா முடிச்சு விட்டாங்கடா. டேய் அவ்வளவுதான். நாளைக்கு ஆடுவோமா கட்டாச்சு? ஓகேவா? சரி ஓகே நாளைக்கு ஆடுவோம். தலை செமையா வலிக்குது. நாளைக்கு ஆடுவோம். கேக்குதா? அவ்வளவுதான். சொல்லிட்டு வரேன் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு வரேன். இன்னும் மைக்கான் சொல்லிட்டு வரேன் தலைவலிக்குன்னு. எப்படி ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹரியண்ணா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாரா? ஆமா ப்ரோ தெரியலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பாவப்பட்டு மைக்கான் சொல்லிட்டு வரேன். மைக் தூங்குறேன். ஐயோ தலைவலிக்குதாண்ணா வெள்ளண்ணா. சொல்றா தலைவலிக்குதுண்ணா செம்மையா. அண்ணா ஓகே நீங்க போய் தூங்குங்க. டைம் ஆச்சு. அரியண்ணா அந்த தூங்க கிரனேட் கேரக்டர் அவைக்கன் பண்ணேன்னா அது கிரனேட்லாம் தெரியாது. அது பரவாயில்ல. உண்மையை சொல்லுங்க என்ன பண்ணீங்க? 6 மேட்ச் தோத்தனே டாம்ப்ரோக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க தானே? 6 மேட்ச் விட்டு கேட்டேன். டாம் கேட்டா குடுறா விட்டுக்குறானே கேட்டேன். மானன் கேப்ப நான் அடிக்க நினைச்சேன். நான் லைவ்ல சொன்னேன். गाइस பாத்துங்க. இதான் உண்மை. நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது.